வெல்கம் டு ஆல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கிராமர் சொற்களை சரியாக உச்சரிக்க, படிக்க மற்றும் உச்சரிக்க கற்றுக்கொள்வதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படி நாம் சொல்லலாம். எழுத்து பிரிவுக்கான விதிகளை அறிந்து கொள்வது மாணவர்கள் சொற்களை மிகவும் துல்லியமாகவும் சரளமாகவும் படிக்க முடியும். எழுத்துக்களை புரிந்து கொள்வது மாணவர்களுக்கு சொற்களை சரியாக உச்சரிக்க கற்றுக்கொள்ள உதவும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ இந்த கிராமர் என்னங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அந்த கிராமரை பற்றி விரிவாக பார்க்கலாம். Syllabification. It plays a vital role in learning to spell, read and pronounce words correctly. Knowing the rules for syllable division, can students read words more accurately and fluently. Understanding syllables can also help students learn to spell words correctly. இப்போ குழந்தைங்க எழுத்து, அதாவது எந்த ஒரு வார்த்தையும் சிலபல் பிரித்து படிக்கும் பொழுது அந்த வார்த்தையினுடைய ஸ்பெல்லிங் ஆகட்டும், ப்ரனன்சியேஷன் ஆகட்டும், இந்த படித்தல் திறனாகட்டும் எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா வளப்படுத்தலாம். இதற்கு இந்த கிராமர், அதாவது சிலபிஃபிகேஷன் மிகவும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இப்போ எப்படியெல்லாம் நம்ம சிலபல் பண்ணலாம், சிலபல் பிரித்து பார்க்கலாம். ஒரு வார்த்தையை பார்க்கும்போது சிலபல் பிரிப்பது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். A one syllable word is never divided. இப்போ கொடுக்கப்பட்ட வார்த்தையில் ஒரு சிலபல், அதாவது ஒரே ஒரு வவல் உச்சரிப்பு மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிரிக்கக்கூடாது. A one syllable word is never divided. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா கீப், கீப், பர்ட், ஸ்மெல், லேம்ப். இப்போ இதில் கொடுத்துருக்க வார்த்தை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு வவல் சவுண்டு தான். அதுலேயும் கே, இ, பி படிக்கக்குள்ளே இக், இ, கி, இப் அப்படின்னு சொல்லி நம்ம உச்சரிக்க வச்சுருப்போம். ஒரே ஒரு வவல், ரெண்டு ஈ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு வவல் டயக்ராம். அதே நேரத்தில் உச்சரிப்பானது லாங் வவல். ஸோ ஒரு சிங்கிள் வவல் சவுண்டு. இப்போ ஒன் சிலபல் வேர்ட் இஸ் நெவர் டிவைடட். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா காம்பவுண்ட் வேர்டு. இப்போ காம்பவுண்ட் வேர்டை எப்படி பிரிக்கலாம்? டிவைட் பிட்வீன் டூ வேர்ட்ஸ் இன் ஏ காம்பவுண்ட் வேர்டு. காம்பவுண்ட் வேர்டில் கண்டிப்பாக ரெண்டு வேர்டு சேர்ந்துருக்கும். அந்த ரெண்டு வேர்டை நம்ம பிரிக்கணும். Read each word separately. As you divide with a slash, then read the whole word again. இப்போ காம்பவுண்ட் வேர்டு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கூட்டு வார்த்தை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கூட்டு வார்த்தையில் இரண்டு சொற்களுக்கு இடையில் பிரிக்கலாம். பிரிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாக படிக்கணும். முழு வார்த்தை அதை திரும்ப என்ன பண்ணலாம், அது காம்பவுண்ட் வேர்டுங்கிறது ரெண்டு வார்த்தை சேர்ந்தது. இப்போ உதாரணத்துக்கு போஸ்ட் பாக்ஸ், நோட் புக், நியூஸ் பிரேக், கேண்டில் ஸ்டிக். இப்போ ஒவ்வொரு வார்த்தையிலும் இரண்டு வார்த்தை இருக்குது. போஸ்ட் பாக்ஸ் இது இரண்டு சிலபல், நோட் புக் ரெண்டு சிலபல், நியூஸ் பிரேக் ரெண்டு சிலபல், கேண்டில் ஸ்டிக் ரெண்டு சிலபல், கேண்டில் ஸ்டிக்கு. அப்போ கூட்டு வார்த்தை காம்பவுண்ட் வேர்டை இரண்டாக டிவைட் பண்ணி பார்க்கணும். இது ரெண்டு சிலபல். எப்பொழுதுமே காம்பவுண்ட் வேர்டுனாலே கண்டிப்பாக ரெண்டு சிலபல் இருக்கும். ஏன்னா நம்ம அதில் வார்த்தையை நாம் பிரிக்கணும். இப்போ இதே நம்ம கொடுத்துருக்க வார்த்தையில், அதாவது when there are two consonants between two vowels, divide between them. When there are two consonants between two vowels, divide between them. அதாவது இரண்டு உயிரெழுத்துக்களுக்கு இடையில் இரண்டு மெய்யெழுத்து இருக்கும் பொழுது
அவற்றுக்கு இடையே தான் என்ன பண்ணணும், பிரிக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா விண்டோ. இப்போ ND 2 கான்சனன்ட் இருக்குது. இப்போ Nக்கு முன்னாடி ஒரு வவல் எழுத்து இருக்குது, Dக்கு அப்புறம் ஒரு வவல் எழுத்து இருக்குது. ஸோ இது மாதிரி 2 கான்சனன்ட் வரக்குள்ளாரு இந்த 2 கான்சனன்ட்டுக்கு இடையில தான் நாம் பிரிக்கணும். லெட்டர், ஹஸ்பண்ட், காஃபி, பிளாஸ்டிக், ஜர்னி. இப்போ 2 கான்சனன்ட் எழுத்துக்கு இடையில பிரிக்கணும். when there are 2 consonants between 2 vowels, divide between them. அதுக்கு தான் விண்டோ பார்த்தோம் எக்ஸாம்பிள். நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். விண்டோ பார்த்தோம், காஃபி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி உள்ள எழுத்துக்கள் 2 கான்சனன்ட் வரக்குள்ளாரு கண்டிப்பாக அங்கே 2 வவல் இருக்கும். அப்போ 2 கான்சனன்ட்டுக்கு இடையில தான் நம்ம அதை பிரிக்கணும். ஸோ இது ஒரு ரூல்ஸ். இப்போ இதையே பார்த்தோம் அப்படின்னா when there is only one consonant between 2 vowels, divide before the consonant. அதாவது அந்த ஃபஸ்ட்டு வவல் எப்படி இருக்கும் அப்படின்னா லாங் வவலாக இருக்கும். அது வந்து VCV அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 2 உயிரெழுத்துக்களுக்கு இடையில் ஒரே மெய் இருக்கும் பொழுது அந்த மெய் எழுத்திற்கு முன்பு தான் அதை வந்து பிரிக்கணும். கண்டிப்பாக அந்த உயிரெழுத்து லாங் சவுண்டு கொடுக்கறதா இருக்கும். இப்போ உதாரணம் பார்த்தோம்னா டைகர், ஸ்பைடர், போனஸ், ப்ளூரல், கிளேஷியர். இப்போ இதை கூட நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஓப்பன் சிலபல். திஸ் இஸ் கால்டு ஓப்பன் சிலபல் and the first vowel is generally a long vowel sound. இதை தான் என்ன சொன்னோம் அப்படின்னா இதை ஓப்பன் சிலபல் சொல்லி சொல்லுவோம். VCV அப்படின்னு சொல்லி அழைப்போம். ஏன் அப்படின்னா முதல் உயிரெழுத்தானது பொதுவாக ஒரு நீண்ட உயிரெழுத்து ஒலியை பெற்றிருக்கும். இப்போ இதில் இன்னொரு ரூல் என்ன அப்படின்னா டிவைட் after the single consonant after a single short vowel. ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ்டு சிலபல்னு சொல்லி சொல்லுவோம். which gives close syllable அப்படின்னு சொல்லுவோம். அதாவது VCV. இப்போ உதாரணம் பார்த்தோம்னா ரிவர், கேபின். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கான்சனண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடியது சிங்கிள் ஷார்ட் வவலாக இருக்கும். இது ஒரு க்ளோஸ்டு சிலபல். இப்போ அடுத்து ஒரு ரூல் ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னா த காமன் வேர்ட் பிகினிங்ஸ் ஆட், ஆல், கம், கேன், டி, டிஸ், என், எக்ஸ், இன், இம், ப, ரி, அண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா இதை வந்து பிரிக்கணும். இட் ஃபார்ம்ஸ் தி ஃபர்ஸ்ட் சிலபல் ஆஃப் த வேர்டு. ஸோ இதெல்லாம் பொதுவான சொல் தொடக்கங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பொதுவான சொல் தொடக்கங்கள் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா முதல் சிலபலாக அந்த வார்த்தையில் அமையும். இப்போ இதெல்லாம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். when a word has a prefix, divide the word between the prefix and the base word. when a word has a prefix, ஸோ முன்னாடி சொன்ன வார்த்தைகள் எல்லாமே ஒரு ப்ரிஃபிக்ஸ் வேர்டு. when a word has a prefix, divide the word between the prefix and the base word. இப்போ ப்ரிஃபிக்ஸ்னால் தெரியும், அது ஒரு முன்னொட்டு. ப்ரிஃபிக்ஸ் இருக்கும் பொழுது அடிப்படை வார்த்தைக்கும் இடையில் வார்த்தையை நாம் பிரிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ரெஃப்ரெஷ், டிஸ்கவுண்ட், மிஸ்ஃபிட், அன்கவர், ரீமேக் அண்ட் ஹாப்பி. ஸோ இதில் இருக்கிற அந்த சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் வேர்டு ரீ, டிஸ், மிஸ், அண்ட், ரீ, அண்ட். இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சிலபலாக வந்துடும். அந்த ரூட் பேஸ் வேர்டில் ஃபஸ்ட்டு சிலபலாக வந்துடும். இந்த மாதிரி சஃபிக்ஸ் வேர்டும் அப்படி தான். வேர்டு எண்டிங்ஸ்
hal, id, full, ish, ing, mint, nis, chew, sieve, chur, shen, sin, chi, li, fi, ti, lis. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உதாரணத்துக்கு டி வைன்னு சொல்லுவோம். டி ஒரு கான்சனன்ட், வை ஒரு கான்சனன்ட். ஆனால் இது உச்சரிக்கக்குள்ளார டி அப்படிங்கிற வவ்வல் சவுண்ட் வரும். ஸோ ரெண்டு எழுத்துமே கான்சனண்ட்டாக இருந்தாலும் கூட ஒரு வவ்வல் சவுண்டு தரும். ஸோ இது மாதிரி என்ன வவ்வல் சவுண்ட் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், சிலபல் பிரிப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு சஃபிக்ஸ் வேர்டு. ஸோ இந்த சஃபிக்ஸ் வேர்டெல்லாம் பார்த்தோன்னா சொல் முடிவில் இருக்கும். கண்டிப்பாக இறுதி எழுத்தை உருவாக்கும் போது மீதமுள்ள வார்த்தையிலேருந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தான் when a word has a suffix with a vowel sound in it, divide the word between the base word and the suffix. அதாவது ஒரு வார்த்தையில் ஒரு உயிரெழுத்துடன் ஒரு பின்னொட்டு, அதாவது சஃபிக்ஸ் இருக்கும்போது வார்த்தையை அடிப்படை வார்த்தைக்கும் பின்னொட்டுக்கும் இடையில் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹெல்ப் இங், லீவிங், கைண்ட்னஸ், தேங்க்ஃபுல், இங், நெஸ், ஃபுல் இதெல்லாம் ஒரு பின்னொட்டு, அதாவது சஃபிக்ஸ். ஸோ சஃபிக்ஸை நம்ம என்ன பண்ணணும், ஒரு சிலபலாக பிரிக்கலாம். இது ஒரு முக்கியமான ரூல் கூட சொல்லலாம். அதாவது பிளண்டுனா நமக்கு தெரியும், இரண்டு கான்சனன்ட் எழுத்து சேர்ந்து ஒலிக்கும் பொழுது அந்த எழுத்தினுடைய ஒலி அப்படியே இருக்கும், நமக்கு அப்படியே நம்ம அதை கேட்கலாம். அதாவது when there are more than two consonants in a word, divide the syllables keeping the blends together. அந்த பிளண்ட்ஸை இங்கே என்ன பண்ணக்கூடாது, பிரிக்கக்கூடாது. when there are more than two consonants in a word, divide the syllables keeping the blends together. ஸோ இது ஒரு ரூல்ஸ். ஒரு வார்த்தையில் இரண்டு மெய்யெழுத்துக்கள் இருக்கும்பொழுது, அதாவது பிளண்டு ஒன்றாக இருக்கும்பொழுது எழுத்துக்களை தவிர்த்து பிரிக்கவும். அப்போனா அந்த பிளண்டை என்ன பண்ணக்கூடாது, நம்ம கண்டிப்பாக பிரிக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் எம்ப்ளாய், மான்ஸ்டர், என்ட்ரன்ஸ், பேங்க்ரப்ட். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஎல், புல், சிர், பேங்க். ஸோ அந்த பிளண்டுக்கு, அந்த பிளண்டு வார்த்தையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வர இடத்துல பிரிக்கக்கூடாது. ஸோ இது ஒரு ரூல்ஸு. சிலபலில் இது ஒரு ரூல்ஸ். என்ன அப்படின்னா when there are more than two consonants in a word, divide the syllables keeping the blends together. நெக்ஸ்ட் ஒரு ரூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா when two vowels come together in a word and are sounded separately, divide the word between the two vowels. When two vowels come together in a word and are sounded separately, divide the word between the two vowels. அதாவது இரண்டு உயிரெழுத்துக்கள் ஒரு வார்த்தையில் ஒன்றிணைந்து தனித்தனியாக ஒலிக்கும்போது வார்த்தையை இரண்டு உயிரெழுத்துகளுக்கு இடையில் பிரிக்கவும். உச்சரிக்கும்போது அந்த உயிரெழுத்தினுடைய ஒலி தனித்தனியாக நம்ம என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். உதாரணமாக ஐடியா, ரேடியோ, டயட், க்ரூயல். ஐடியா அப்படின்னு சொல்லக்குள்ள இ ரெண்டு வவ்வலும் தனித்தனியாக ஒலிக்கும். ரேடியோ, இஓ, ரேடியோ. எட், ரெண்டு வவ்வல் எழுத்து இருக்கக்கூடிய ரெண்டு வவ்வல் எழுத்தினுடைய ஒலி நம்ம தனித்தனியாகவே சொல்லும் பொழுது, உச்சரிக்கும் பொழுது தனித்தனியாக நாம் அதை கேட்பதை உணரலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல ரெண்டு அதனுடைய வவ்வல் ஒலியை தனித்தனியாக கேட்குறோம், உச்சரிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல பிரிக்கணும், சிலபல் பிரிக்கணும். when two vowels come together in a word and are sounded separately, divide the word between the two vowels.
இப்போ அடுத்தது என்ன ரூல்ஸ் அப்படின்னா, when a word ends in இல், அதாவது LE கடைசியாக வந்து LEன்னு வரும். அதை உச்சரிக்கக்குள்ள இல் அப்படி தான் உச்சரிக்கணும். preceded by a consonant, the word is divided before that consonant. இப்போ கடைசியில் வரக்கூடிய எழுத்து LE, இந்த 2 எழுத்தும் வரும். அதுக்கு முன்னாடி ஒரு கான்சனண்ட் வரும். ஸோ இந்த LE எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா இல். ஸோ இது ஒரு ரூல்ஸு. இப்போ ஒரு சொல் LE என்று முடிவடையும் பொழுது கண்டிப்பாக மெய்யெழுத்து இருக்கும். அந்த மெய்யெழுத்துக்கு முன்னால் தான் அதை பிரிப்போம். பர்பிள், மிடில், டர்ட்டில், திசில். இப்போ இந்த கொடுத்துருக்க உதாரணம் எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக LE, இந்த 2 எழுத்துக்கு முன்னாடி ஒரு கான்சனண்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த கான்சனண்ட்டுக்கு முன்னாடி தான் நம்ம பிரிக்கணும். இதை உச்சரிக்கும் போது இல் அப்படின்னு தான் நம்ம உச்சரிக்கணும். ஸோ இது ஒரு ரூல்ஸ். இப்போ இன்னொரு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, when a word ends in ED, it அப்படின்னு சொல்லி படிப்போம். when a word ends in ED, it forms a syllable only when preceded by D or T. ஸோ DO அல்லது TO இந்த 2 எழுத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ED எழுத்து இது இருந்தால் அதை வந்து நம்ம ஒரு சிலபலாக பிரிக்கிறோம். when a word ends in ED, it forms a syllable only when preceded by D or T. இப்போ உதாரணம் அப்படின்னா started, founded, ended. ஸோ started, founded, ended. இப்போ EDங்கிறது ஒரு சிலபலாக நம்ம பிரிக்கிறோம். கண்டிப்பாக இந்த EDக்கு முன்னாடி இந்த கான்சனன்ட் லெட்டர் T இருக்கலாம் அல்லது D இருக்கலாம். அதாவது ஒரு சொல் ED முடிவடையும் போது D அல்லது Tக்கு முன்னால் இருக்கும்போது ஒரு சிலபல் உருவாகிறது. அந்த EDக்கு முன்னாடி D அல்லது T கண்டிப்பாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நம்ம ஒரு சிலபலாக பிரிக்கணும். ஸோ இது இல்லாமல் ஒரு இன்னொரு ரூல்ஸ் சொல்லுவோம். அதாவது சைலண்ட் E சிலபல்னு சொல்லுவோம். சைலண்ட் Eங்கிறது கொடுக்கப்பட்ட வார்த்தையில் கடைசியாக ஒரு வவ்வல் லெட்டர்ஸ் இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு ஸ்லேட், டேக், ஸ்னேக். நம்ம எப்பொழுதுமே வவ்வல் எழுத்தை பார்க்கக்கூடாது, வவ்வல் சவுண்டு தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வார்த்தையில் என்ன அப்படின்னா சைலண்ட் E அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கடைசி எழுத்து ஈக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு கான்சனன்ட் லெட்டர் இருக்கும். அந்த கான்சனண்ட்டுக்கு முன்னாடி வர வவ்வல் எழுத்தானது நீண்டு ஒலிக்கும். ஸ்லேட், டேக், ஸ்னேக், கேக். ஸோ அந்த கடைசியாக இருக்கக்கூடிய வவ்வல் எழுத்துக்கு சிலபல்லாம் கிடையாது. இது என்னென்னா நீண்டு ஒலிக்கும். இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிலபல்ல சைலண்ட் E சிலபல் அப்படின்னு சொல்லுவோம். A silent E syllable ends in an E, has one consonant before that E, and has one and only one கான்சனண்ட். அது ஒரே ஒரு கான்சனண்ட் மட்டும் இருக்கும். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு வவ்வல் இருக்கும். அந்த வவ்வல் நீண்டு ஒலிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் சைலண்ட் E அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேர்டு, ஆங்கிலத்தில் மிக நீளமான ஒரு வார்த்தை. மொத்தம் அந்த வார்த்தையில் 45 எழுத்து இருக்குது. இப்போ எத்தனை சிலபல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 19 சிலபல். இதுதான் ஆங்கிலத்தில் ஒரு நீண்ட வார்த்தை. 19 சிலபல் இருக்குது. இது ஒரு லங் டிசீஸ். ஸோ இதை படிக்கக்குள்ளாரே அழகாக படிக்கலாம். நிமோனோ அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் சிலிக்கோ வல்கனோ கொனையாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிலபலாக பிரிக்கக்குள்ளார நீ மோனோ அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் சிலிக்கோ
கோ பல்கனும் கொனியா சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். 45 letters. This is the only word which is the longest word which has 19 syllables. ஸோ இதுவரையிலையும் நம்ம பார்த்தது சிலபல். இந்த சிலபல் அதாவது சிலபிஃபிகேஷன். இந்த சிலபிஃபிகேஷனுடைய பயன்பாடு என்ன, எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதில் நிறைய வார்த்தைகளை நம்ம பயிற்சி எடுத்துக்கும் பொழுது it plays a vital role in learning to spell, read and pronounce words correctly. நல்ல அக்யூரேட் ப்ரனன்சியேஷன் பண்ணலாம், ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதலாம், தவறு இல்லாமல் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண அதாவது we can read words more accurately and fluently அப்படின்னு கூட சொல்லலாம். இது மிகவும் பயனுள்ள எளிய கிராமர். மிக விரைவில் கற்றுக்கொள்ளலாம். தேங்க்யூ.